மத்திய கிழக்குல இப்போ ஒரு பெரிய பதற்றம் உருவாகியிருக்கு. ஒரு முக்கியமான தளபதியோட படுகொலை ஒரு பெரிய போருக்கே வழிவகுக்கலான்னு ஒரு பயங்கரமான சூழல். இதனால உலக அளவுல என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது வாங்க பார்க்கலாம். சரி, மத்திய கிழக்குல நிஜமாவே ஒரு பெரிய போர் வரப்போகுதா? இந்த கேள்விதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கு. இந்த நிலைமை எப்படி இவ்ளோ மோசமாச்சு? எது அந்த முதல் புள்ளி? அதிலிருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் ஆரம்பம் பண்டார் அபாஸ் கடற்படை தளம் மேல இஸ்ரேல் நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தான். அந்த தாக்குதல்ல ஈரானோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தளபதி கொல்லப்பட்டார். அங்கதான் இந்த மொத்த பிரச்சனையும் பத்திக்க ஆரம்பிச்சது. அப்போ கொல்லப்பட்ட இந்த அலிரேசா டாங்ஸிரி யாரு? அவர் சாதாரண ஆள் இல்ல. அவருக்கு ஒரு பட்டப்பேரே இருந்துச்சு, முற்றுகையின் சிற்பி. எதுக்கு அப்படி சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இவரோட வேலைகளை பார்த்தாலே புரியும். ஹோமோஸ் நீரிணைய எப்படி மூடலாம்னு திட்டம் போட்டதே இவர்தான். வர்த்தக கப்பல்கள் மேல ட்ரோன் மிசைல் தாக்குதல் நடத்தினது, கடல்ல கண்ணி வெடிகளை பதிச்சதுன்னு பல வேலைகளை பார்த்திருக்காரு. சொல்லப்போனா ஈரானோட முதல் ட்ரோன் தாங்கி போர்க்கப்பலை கொண்டு வந்ததும் இவர்தான். ஈரானோட கடற்படை மூலியமா உலகத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எல்லா திட்டங்களுக்கும் மூளையா இருந்தது இந்த டாங்ஸ்ரீ தான். தன்னோட ஒரு முக்கியமான தளபதியை இழந்ததும் ஈரான் சும்மா இருக்கல. டாங்ஸி இழந்த சில மணி நேரத்திலேயே தெற்கு இஸ்ரேல் மேல 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அனுப்பி பயங்கரமான பதிலடி கொடுத்தாங்க. ஆனா ஈரானோட கோவம் அதோட நிக்கல. ஏவுகணை தாக்குதலுக்கு அப்புறம் அவங்க எடுத்த ஒரு முடிவுதான் உலக பொருளாதாரத்தை ஆட்டி பாட்டுச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி தடங்கள்ல 1 இல்ல 2 பாதைகளை மூட போறோன்னு மிரட்டல் விடுத்தாங்க. இப்போ ஈரான் குறிவைக்கிற அந்த 2 இடங்கள் என்னென்னு பாருங்க. 1 ஹார்முஸ் நீரிணை. இதுதான் வளைகுடா நாடுகள்ல இருந்து எண்ணெய் போற முக்கியமான வழி. இன்னொன்னு பாப் அல் மெண்டெப் நீரிணை. செங்கடல்ல இருந்து சூயஸ் கால்வாய்க்கு போறதுக்கு இதுதான் வழி. இந்த வழி ரொம்ப ஆபத்தானதுங்கிறதால இத கண்ணீரின் நுழைவாயில்னு கூட சொல்லுவாங்க. இந்த 2 வழியையும் மூட போறதா ஈரான் சொல்லிருக்கு. ஒருவேளை ஈரான் நினைச்ச மாதிரி இந்த 2 வழிகளையும் மூடிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சும்மா இல்ல, உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் சப்ளைல 30%, அதாவது கிட்டத்தட்ட 1/3 பங்கு நின்னுடும். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? என்ன சப்ளை நின்னுட்டா அடுத்து என்னாகும்? விலையேற்றம்தான். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $150 வரைக்கும் போகும்னு கணிக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான உயர்வு. இது வெறும் என்ன பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த பாப் அல் மண்டேப் நீரிணை வழியா ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் பேரல் எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்கள் போகுது. அதோட தானியங்கள் மத்த நுகர்வோர் பொருட்கள்னும் பலதும் இந்த வழியாதான் போகுது. அப்போ இதெல்லாம் நின்னா உலக அளவுல பணவீக்கம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி பொருளாதார ரீதியா உலகமே ஒரு ஆபத்துல நிக்கும்போது 2 தரப்பும் அவங்கவங்க காய்களை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ராணுவ ரீதியாகவும் இன்னொரு பக்கம் ராஜதந்திர ரீதியாகவும் சில முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சரி, அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நடந்தப்போ ஈரான் சும்மா வரல. அவங்க 5 கண்டிஷன்களை முன்னாடி வச்சாங்க. அதுவும் சாதாரண கண்டிஷன்கள் இல்ல. தாக்குதலை நிறுத்தணும், பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், நடந்த இழப்புகளுக்கு நஷ்டஈடு தரணும், ஹார்மோஸ் மேல எங்களோட கட்டுப்பாட்டை ஏத்துக்கணும்னு ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை போட்டாங்க. இதுல எதையும் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சீரியஸான சூழலுக்கு நடுவுல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விசித்திரமான விஷயத்த சொன்னார். ஈரான் மக்கள் அவரை அடுத்த உச்ச தலைவராக விரும்புறதா சொன்னாங்கன்னு சொன்னார். இதுக்கு ஈரான் ராணுவம் வெளிப்படையாவே அவரை கேலி செஞ்சது. இந்த மாதிரி தகவல் போரும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை தகவல் போர் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட ராணுவ பலத்தை காட்ட தவறல. அவங்களோட 82வது ஏர்போன் டிவிஷன்ல இருந்து 2000 ஸ்பெஷல் பாராட்ரூப்பர்ஸை அந்த பகுதிக்கு உடனே அனுப்பினாங்க. இது நேரடியான ஒரு மிலிட்டரி மூவ். ஆனா அந்த 2000 வீரர்கள் எதுக்காக அனுப்பப்படுறாங்க? அவங்களுக்கு ஒரு குறிப்பான இலக்கு இருக்கு. ராணுவ வல்லுநர்கள் சொல்றத பார்த்தா அந்த இலக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஒருவேளை இதுதான் இறுதி மோதலுக்கான இடமா இருக்கலாம். ஆமாங்க, இப்போ எல்லாரோட கவனமும் கார்க் தீவு மேலதான் இருக்கு. ஏன்னா ஈரானோட மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில சுமார் 90% இந்த ஒரு தீவிலிருந்து தான் நடக்குது. சொல்லப்போனா இதுதான் ஈரானோட பொருளாதார உயிர்நாடி. இங்க அமெரிக்காவோட கணக்கு ரொம்ப சிம்பிள். அந்த தீவை புடிச்சுட்டா ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கி அவங்கள பேச்சுவார்த்தைக்கு வர வச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா ஈரான் என்ன நினைக்குது தெரியுமா? வாங்க வந்து பாருங்க, ஆனா அதுக்கு நீங்க கொடுக்க போற விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு பதிலுக்கு சவால் விடுறாங்க. கார்க் தீவு ஏன் இவ்ளோ ஆபத்தான இடமா இருக்குன்னா, ஈரான் அதை ஒரு கோட்டையா மாத்தி வச்சிருக்கு. சுத்தி கடல் கன்னிவெடிகள், தாழ்வா பறக்கிற ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்துற மான்பேட்ஸ் ஏவுகணைகள், தீவு முழுக்க ரகசிய ஏவுகணை தளங்கள், அதுபோக ஏகப்பட்ட தரைப்படை வீரர்கள்னு பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க.
கடைசியா ராணுவ வல்லுநர்களோட இந்த எச்சரிக்கை நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சி செஞ்சா அது ஒரு பெரிய தரவழி போருக்கு வழிவகுக்கும், அதுல ஏகப்பட்ட உயிர்ச்சேதங்கள் ஏற்படும் சொல்றாங்க. அப்போ இப்ப இருக்கிற கேள்வி என்ன விலைய பத்தி மட்டும் இல்ல, உலகம் ஒரு பேரழிவான போரை பார்க்க போகுதா இல்லையான்பதுதான்.